ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிரபுயாம் யூடியூப் சேனல். டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான பதவிகளுக்கான அறிவிப்பை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கவர்மெண்ட் எய்டட் போஸ்ட்டு தான், கேட்டிங்களா? டைப்பிஸ்ட்டு, ரெக்கார்டு கிளார்க்கு. ஸோ இந்த பதவிகளுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், காலியிடங்கள் எண்ணிக்கை, யார் யார் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, செலெக்ஷன் எப்படி பண்ணுறாங்க போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் பார்த்தீங்கன்னா டெய்லி வரக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸ் நோட்டிஃபிகேஷனை டெய்லியுமே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன், போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, 2 விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. என்னென்ன போஸ்டிங் பார்த்தீங்கன்னா, டைப்பிஸ்ட்டு, தட்டச்சர் 2 போஸ்ட்டு. ஸோ இந்த போஸ்டிங் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் போஸ்ட்டுலாம், கேட்டுங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் 2 போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 போஸ்டிங் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வாரியாக பற்றியும் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஜிடிக்கு 1, எஸ்சிஏ விமன் டிடபிள்யூ 1 ஆக மொத்தம் 2 காலிடங்கள். ஸோ இந்த டைப்பிஸ்ட் பதவிக்கு விண்ணப்பிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும்னா, குறைந்தபட்சம் மினிமம் ஜென்ரல் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அதாவது 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதியில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் வகுப்புக்கு மேலே இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க, அதாவது 12ஆம் வகுப்பு ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். குறைந்தபட்ச கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க. அதுக்கு அடுத்தாக டைப்ரைட்டிங் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது பார்த்தீங்கன்னா சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அல்லது சீனியர் கிரேட் இன் தமிழ் அண்டு ஜூனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அல்லது சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்டு ஜூனியர் கிரேட் இன் தமிழ். ஸோ இது டைப்ரைட்டிங் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ டைப்பிஸ்ட்னாலே பார்த்தீங்கன்னா 2மே இருக்கணும். டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும், கேட்டிங்களா? 10ஆம் வகுப்பை தேர்ச்சி போயிருக்கணும், அதுக்கு டைப் ரைட்டிங் பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருக்கணும். அப்போது தான் நீங்கள் இந்த டைப்பிஸ்ட் பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் வந்து முடிச்சிருக்கணும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நண்பர்களே, வயது வரம்பு 1/7/2024 அன்று உள்ளவாறு வயது வரம்புன்னு பார்த்தீங்கன்னா ஜிடிக்கு 32 வயதும், பிசி எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா 34 வயதும், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 37 வயது வந்து கொடுத்துருக்காங்க. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலிருந்து 71,900 ரூபாய் தராங்க. லெவல் 8 ப்ளஸ் அதர் அலவன்ஸும் வந்து தராங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான போஸ்டிங்கு. என்ன போஸ்டிங்னா ரெக்கார்டு கிளார்க், அருமையான போஸ்டிங்கு. ஒரு போஸ்ட்டு கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா ஜிடி வந்து கொடுத்துருக்கத்தால, ஜென்ரல் 10 வந்து கொடுத்துருக்கத்தால அனைத்து கம்யூனிட்டி சொந்தங்களும் விண்ணப்பிக்கலாம் இந்த பதவிக்கு. ஸோ இதற்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட் 10th ஸ்டாண்டர்டு, ரைட்டுங்களா? 10ஆம் வகுப்பு வந்து பூர்த்தி செஞ்சுருக்கணும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வயது வரம்பு 1/7/2024 அன்று உள்ளவாறு ஜிடிக்கு 32 வயதும், பிசி எம்பிசி டிஎன்சிக்கு 34 வயதும், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 37 வயது வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 19,900 ரூபாயிலேருந்து 58,500 ரூபாய் லெவல் 2 ப்ளஸ் அதர் அலவன்ஸும் வந்து தராங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அஸ்பர் ஜிஓஎம்எஸ் நம்பர் 91 ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் டேட்டட் பார்த்தீங்கன்னா 13/9/2021 அன்று உள்ளபடி பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து தராங்க, கேட்டுங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எம் பாலிடெக்னிக் காலேஜ். இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் பாலிடெக்னிக் காலேஜ் இது, கேட்டுங்களா? ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட் போஸ்டிங் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க.
ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 2/8/2024 2/8/2024 பார்த்தீங்கன்னா கடைசி தேதியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. விண்ணப்பிக்க கட்டணம் எதுவுமே கிடையாது. மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து கொடுக்குறேன். டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.